அந்த ஹோட்டல் நிர்வாகம் சொன்ன விளக்கம், படி தவறி கீழ விழுந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 31ல ஜாக்சன் என்கிற அமெரிக்க உளவாளி மர்மமான முறையில இறந்து கிடக்கிறார். அதே நாள்ல டாக்கா ஷெரட்டன்ல ஐஎஸ்ஐ உளவாளி மர்மமான முறையில இறந்து கிடக்கிறார். வேறு 2 உளவாளிகள் 2 வெவ்வேறு ஹோட்டல்ல படியிலிருந்து விழுந்ததாக சொல்லப்பட்டன. விழுந்து இறந்ததாக கூறப்பட்டன. இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்குது. அதே நாள்ல இன்னொரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா, அதே நாள்ல சீனால இருக்கக்கூடிய தியன்ஜன் அப்படிங்கிற நகர்ல ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடக்கிறது. சம்மிட். அந்த சம்மிட்டுக்கு மோடி சென்றிருக்கிறார். அந்த சம்மிட்ல அவர் சீன அதிபரை சந்திக்கிறார். ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்கிறார். எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுல மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபரோட மோடி ஒரே கார்ல பயணிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்ல போய் பேச்சுவார்த்தை நடத்தப் போறாங்க. பேச்சுவார்த்தை அங்க தான் நடத்தப் போறாங்கன்னு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரஸ் பீப்பிள் அத்தனை பேரும் அந்த ஹோட்டல்ல குமிஞ்சிருக்காங்க. ஹோட்டலுக்கு ஒரே கார்ல போனவங்க, ஹோட்டலுக்குள்ள ஒரு பாதுகாப்பான இடத்துல கார நிறுத்தி, காருக்குள்ள 45 மினிட்ஸ் பேசுறாங்க.